பெருமாள் கோயிலுடைய சிறப்புகளை ஆண்டுதோறும் தொடர்ந்து திருமலை குப்பத்தினுடைய பக்த கோடிகளும் அவர்களோடு இணைந்து கோவிலுடைய அறங்காவலர் குழுவினரும் தொடர்ந்து நடத்தி வருவது என்பது மிக பொருத்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டிலும் ஏகாதசி அன்று ஒரு தனி உரை, பட்டிமன்றம், பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது என்பது பக்த கோடிகளை அதிகரிக்கும். ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியில் ஆன்மீகனா என்ன, ஒரு கோயிலுக்கு போகும்போது எதை பார்க்கணும், எதை முதல்ல தொட வேண்டும், எப்படி வளம் வர வேண்டும்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் பட்டிமன்ற தலைப்பு ஆன்மீகத்தை பெரிதும் போற்றியவர்கள் ஆண்களா பெண்களா, ஒரு பெரும் போட்டி இருக்கிறது நடுவருக்கு. ஒருவேளை நான் தீர்ப்பு வழங்காமல் போனால் ஆண்கள் பிடிச்சிப்பாங்க, ஒருவேளை பெண்கள் பக்கம் தீர்ப்பு வழங்கிட்டா நாங்கள் செய்ய மாட்டோங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சிக்குவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரேவதி அம்மா தனி உரை நிகழ்த்தும் போது ஏறத்தாழ திருப்பாவை முழுக்க எடுத்து பாடிய அந்த பாசுரத்தை பாடும்போது அந்த காலத்தில் ஆன்மீகத்தை பெருமாளை காதலித்து பாடியவர் ஆண்டாள். ஏன் ஆண்டாள் பேர் வந்தது தெரியுமா? நமக்கெல்லாம் பேர் வந்தது, எனக்கு சிவன் பேர், சிவான் பேர். என்னுடைய தந்தையார் சிவத்தொண்டர், சிவான் பேர் வச்சார். ஆண்டவனையே ஆட்கொண்டதால் தான் ஆண்டாள்னு பேர் வச்சாங்க. மனிதர்கள் மனிதர்களோடு காதல் செய்வார்கள், ஆனால் ஒரு பெண்ணு ஆண்டவனையே காதலிக்கிறார். அதனால தான் ஆண்டாள்னு பேர் வச்சாங்க. அவங்க பாடிய பாசுரத்தை நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அது எந்த மாதம்? கவியரசு கண்ணதாசன் பாடுவார், மாதங்களை நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு பாடுவார். 12 மாதங்கள்ல மார்கழி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம், ஒரு பக்த கோடிகளுக்கு ஒரு உகந்த மாதம். நான் பேசுறது எல்லாருடைய காதுகளுக்கு எட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டாள் தன்னுடைய காதலனை பார்ப்பதற்காக, கண்ணனை பார்ப்பதற்காக, இப்ப காதலனை பார்க்கறதுக்கு தனியா போவாங்க. ஆனால் ஆண்டாள் அப்படி போல தன்னுடைய தோழிமார்களை அழைத்து கொண்டு நீராட செல்வதற்கு அப்படியே காதலையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாடுறாங்க பாசுரத்தை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட பொதுவீர் பொதுவினோ நேரடியில் சீர்மல்க மாய்ப்பாடி செல்வ சிறுவீர்கள் ஏறாந்த கண் யசோத இளஞ்சிங்க கார்மணி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் பாரோர் புகழ படிதேலோ எம்பாவாய். நம்மளும் பாட்டு பாடுறேங்க, இப்ப பாட்டு பாடுறாங்க, அது என்னன்னா தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பாட்டு, பக்தி பாட்டிலே ஒரு தலைவனை பார்ப்பதற்காக தலைவி தன் தோழிமாரை அழைத்து போறாங்க. இப்ப அப்படியா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா அன்றைய பக்தி பெண்கள் பாடியது ஒன்று ஆண்டாள், இன்னொன்று சைவத்தில் பார்த்தா காரைக்கால் அம்மையார். இவங்கெல்லாம் ஆண்டவனை தொழுது வாழ்ந்துதான் நீண்ட காலம் நெடிய காலம் வாழ்ந்தாங்க. இப்ப ஆண்டவனை எதுக்கு நம்ம சேவிக்கணும்னு சொன்னா, ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது கூட ஆண்கள் பலமா கை தட்டினா ஆயுள் கூடும், பெண்கள் பலமா கை தட்டினா அழகு கூடும். அப்ப ஆயுளும் அழகு யார் பெரியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய உடல் உறுப்பு அத்தனையும் வேலை செய்யும். இப்போ மாசத்துக்கு ஒரு முறை தான் கோயிலுக்கு போறான், வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போறான். அந்த காலத்தில் தினந்தோறும் வழிபாடே கோயில் தான். ஆண்டாள் இறைவனோடு கலந்த அந்த நேரம் தான் ஏகாதசியாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ ரேவதி பேசும்போது கூட தன்னுடைய சொற்பொழிவில் குறிப்பிட்டு இருந்தாங்க அந்த செய்தியை. ஆனால் இது ஒரு பெரிய பட்டிமன்றம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன வழக்கறிஞர் மோகன் தான் இந்த மாதிரி தலைப்பை கொடுத்து மிகச்சிறந்த வழக்கறிஞராக பணியாற்றக்கூடியவராக இருக்கின்றார். அவரோடு இந்த நிகழ்ச்சியை நன்கொடையாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மனோகரன் அவர்களும், வில்வநாதன் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர், கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சி நன்கொடைகளாக இருந்து செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது பெருமாளும் பெருமாளோடு இணைந்திருக்கக்கூடிய தேவியரும் இணைந்து செய்வது போல இந்த நிகழ்ச்சியை கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க எல்லாம் நினைப்புங்க, நீங்க தினந்தோறும் யார் இறைவனை போற்றுகிறார்கள், ஆன்மீகத்தை பெரிதும் போற்றுவர்கள் யார், ஆண்களா பெண்கள்? 4 பேர் வந்திருக்காங்க. அந்த 4 பேருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய பேராசிரியர்,
அவர் கேஎம்ஜி கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றக்கூடிய பாலாஜி. இறைவனுக்கு இன்னொரு பேர், பெருமாளுக்கு பாலாஜின்னு பேர் உண்டு. இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க ஒரு எம்சிஏ பட்டதாரி ஆசிரியர் சித்ரான்னு பேர், வேலூர். ஏன்னா அவங்க ஊரே காகிதத்தில் எழுதக்கூடியவங்க, எப்போ பார்த்தாலும் காகிதத்தில் எழுதக்கூடியவங்க சித்ரா. நான் இன்றைக்கி தான் திருமூர்த்தியே நான் பார்க்குறேன் எல்லாரையுமே. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் சிஎஸ் பள்ளியில் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய கதிரவன் பேர், அவர் பேர். அவர் ரொம்ப நல்ல பேச்சாளர். இவங்களும் சாதாரணமான ஆள் இல்லை, நல்ல பேச்சாளர். ஒரு வக்கீல் வரணும் சுமதி. ஏன்னா வக்கீல் எப்போ வந்தாலும் வாய்தா வாங்கிட்டு வந்தால் வக்கீல் வேணான்ட்டு நானே. ஏன்னா வாய்தா வாங்குறவங்க இல்லை கேஸை தள்ளி போட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடியவங்க உமா டீச்சர், வேலூரில் பணியாற்றக்கூடியவங்க. அதனால் 2-4 பேரும் பொருத்தமாக இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. வழிபாடு எதற்கு? ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும்? கோயிலுக்கு போனால் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது கொடிமரம். யாரும் கொடிமரத்தை பார்க்கறதையே கிடையாது. முதல்ல போனோடனே ஒரு கொடிமரத்தை பார்த்து வணங்கிட்டு அப்புறம் அதுக்கூடிய வாகனத்தை பார்த்துட்டு அப்புறம் தான் கருவறைக்கு போகணும், அப்புறம் தான் ஆகாயத்தை பார்க்கணும், அப்புறம் தான் வளம் வரணும். இதுதான் வழிபாடுடைய முறைப்பாடுகள். இறைவனை பார்க்கும்போது நேராக முகத்தை பார்க்கக்கூடாது. இப்போ எல்லாரும் முகத்தை தான் பார்க்குறாங்க, பாதத்தை தான் பார்க்கணும். அதுக்கு பேர் பாதாதி கேசம். ஒரு தலைவியை பார்க்கும்போது முகத்தை மட்டும் பார்க்கணும், அது கேசாதி பாதம். பாதாதி கேசம் இது, அது கேசாதி பாதம் இது. இப்போ இந்த மாதிரி முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மேலை நாடுகளெல்லாம் பெருமாள் வழிபாடு, முருக வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடக்குது. நம்ம வழிபாடு என்பது ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த காலத்தில். நினைக்கிச்சா எங்கே பார்த்தாலும் பெருமாள் கோயில், முருகன் கோயில் இருக்குது. அண்மையில் நான் ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். நம்முடைய உமா டீச்சர் வந்திருந்தாங்க. அந்த புத்தகத்தை தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அந்த புத்தகம் பேர். தொண்டை நாடுன்றது நம்ம வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 108 திவ்ய தேசங்களில் நம்ம மாவட்டத்தில் எத்தனை இருக்குதுன்னு யாருன்னா கேட்டால் ஒருத்தருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் காஞ்சிபுரத்தில் இருந்து ஒருத்தர் கேட்டேன், எத்தனை திவ்ய தேசங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குது? இதோ 2 இருக்குது சார்ன்றாரு. 14 திவ்ய தேசங்கள் பெற்ற மாவட்டம் இந்த மாவட்டம் என்பது யாருக்கும் தெரியாது. 14 திவ்ய தேசங்கள். அந்த 14 திவ்ய தேசங்கள் எங்கடா இருக்குதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு, சென்னைக்குள்ளவே அடங்கி இருக்குது. இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் வரை தான் தொண்டை நாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாடும் தொண்டை நாடு தான். ஆனால் இந்த திவ்ய தேசங்களை பற்றி யாருக்குமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. பெருமாள் 3 நிலைகளில் 4 நிலைகளில் நிற்பார். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம், நடந்த கோலம். இந்த 4 நிலைப்பாடுகள் தான் இருப்பார். 4 வண்ணங்களும் இருப்பார். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியது நீல வண்ணத்தில் இருக்கக்கூடியது பெருமாள். பச்சை நிறம் உண்டு, பவள நிறம் உண்டு. அவருக்கெல்லாம் ஒவ்வொரு உலகத்திலையும் ஒவ்வொரு நிறம் உண்டு. இப்படி பெருமாளை அடுக்கிக் கொண்டே பேசலாம். என்னுடைய பேச்சை எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. எனக்கு தெரியும், எனக்கு பேரை சுருக்கமாக பசின்னு கூப்பிடுவாங்க. பசி எடுக்கிற வரையும் பசியுடைய பேச்சு அப்படியே நல்லா இருக்கு. சில வேளையில் பசி நேரத்தில் தான் எனக்கு பேசவே சொல்லுவாங்க. என் பேர் பா சிவராஜ். அதனால சுருக்கமாக சொல்லும்போது முதல் எழுத்தும் என்னுடைய எழுத்து சேர்த்தா பசின்னு பேர். முதல் திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய திருச்சியில் ரங்கநாதர் கோயில் இருக்குது. அது போய் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமாக இருக்கும். ஆனால் யாரும் போய் திருச்சியில் ரங்கநாதர் ஆலயத்தை மிகப்பெரிய உயரமான ஆலயம் அது. ஏறத்தாழ அங்கே பிரம்மோற்சவம் நடப்பது போல தான் எனக்கு திருமலைக்குப்பத்தில் நடக்கிறது போல எனக்கு மனசாட்சி தெரிகிறது. திருமலைக்குப்பம் கொடுத்து வச்ச ஊர். இத்தனை திவ்ய தேசங்களோடு நான் சேர்த்து சொல்லும்போது எனக்கு ஒரு 109வது திவ்ய தேசமாக திருமலைக்குப்பத்தை சேர்த்து விடலாம் போல ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்ன, எத்தனையோ கோயில் நான் போய் பார்க்குறேங்க. கோயிலில் பார்க்கும்போது பல கோயில்கள் அப்படியே இருக்கும். ஆனால் இது இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு திருமலைக்குப்பத்தினுடைய பெருமாள் கோயில் என்பது தெரிகிறது. சில கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு அன்னதானம் நடக்கிறது? தானத்திலே மிக சிறந்த தானம் அன்னதானம். குறைஞ்சது ஒரு 4000 பேர் இங்கே உணவு உண்ணக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது திருமலைக்குப்பத்தினுடைய பக்த கோடிகள் மிகச்சிறந்த கொடுத்து வைத்தவர்கள். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பக்த கோடிகளும் இந்த பெருமாள் கோவிலை உருவாக்குவதற்கு செய்த தொண்டுகளை நினைத்து பார்க்கும்போது அந்த தொண்டுகள் என்றென்றும் வாழ்நாளில் போற்றக்கூடிய தொண்டுகளாக நாம் பாராட்ட வேண்டும். ஒரு செங்கல் எடுத்து வைத்தால் கூட ஒரு கோயிலுக்கு மிகப்பெரிய தொண்டு. எப்படி அனுமன் ராமனுக்கு செய்த தொண்டு போல அனுமனாக இருந்து இங்கே பக்த கோடிகள் செய்த இந்த ஊரார் தொண்டு, வெளியூரார் தொண்டு, நண்பருடைய தொண்டுகள் எல்லாம் இந்த நேரத்தில் போற்றி போட வேண்டும் என்ற சூழலில் நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம் என்பது மிகப்பெரிய செய்தி.
இந்த நிலையில் நான் பார்க்கும்போது இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்புக்குள்ள போயிட்டு நான் பார்க்கணும். எல்லாரும் குளிர் கை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கை கட்டி இருந்தால் குளிர் போகாது, கை கொட்டி இருந்தால் குளிர் போய்விடும். ஏன்னா பாடும்போது திருமால் பெருமைக்கு நிகரேது, உன் திருவடி நிழலுக்கு இணையேது பெருமானே, திருமால் பெருமைக்கு நிகரேது. நம்ம எப்பவுமே ஒரு பெருமாளை பற்றி பாட்டு கேட்கணும். சில பேர் பாட்டே வரல சார், எனக்கு பாடவே தெரியல சார். ஓம் சொல்லுங்க, தப்பு இல்லை, பெருமாளையே சொல்லுங்க. ஓர் எழுத்து மந்திரமாம் ஓம் என்று சொல்லுவோம். நீங்களும் பாடணும். ஓர் எழுத்து மந்திரமாம் ஓம் என்று சொல்லுவோம். பாடுங்க. ஓர் எழுத்து மந்திரமாம் ஓம் என்று சொல்லுவோம். ஈரெழுத்து மந்திரமாம் ரமா என்று சொல்லுவோம். மூன்று எழுத்து மந்திரமா முருகா என்று சொல்லுவோம். நான்கு எழுத்து மந்திரமா விநாயகா சொல்லுவோம். சொல்லுவோம் சொல்லுவோம். மனசார நீ பாடணும். அதனால குளிர்காலத்தில் நாம் கை கட்டினா குளிர் போகாது. கை கொட்டி அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது காலையில் பஜனை போவோம். தெருவெங்கும் ஆண்டாள் பஜனை. நாளைக்கு 27வது நாள். இன்றும் நாளையும் மிகச்சிறந்த உகந்த நாள். வீட்டில் முடங்கி கிடக்காம உறக்கமே இல்லாம பெருமாளே நினைச்சு, பெருமாளே நீ அருள்வாய், எல்லோருக்கும் நீ நன்மை செய்வாய் என்று ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தை கேட்டால் போதும். எல்லாருக்கும் அருள் புரியக்கூடியவர் தான். வாழ்க்கையில் ஒரு முறையாவது 106 திவ்ய தேசங்களையும் பார்க்கணும். ஒருவேளை 106 திவ்ய தேசம் போக முடியலன்னா நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற 14 திவ்ய தேசங்களுக்காவது ஒரு முறை பார்த்துக்கலாம். காஞ்சிபுரம் ரொம்ப தொலைவில் தான். திவ்ய தேசங்கள் சொன்னால் 14 திவ்ய தேசங்கள் புடவை எடுக்கும்போதே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு தெரில, யாருக்கு எங்கே இருக்குதுன்னு தெரில, கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியல காஞ்சிபுரத்தில். அதுதான் உண்மையான விஷயம். அப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய 80 உறுப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். செல்போனில் ரொம்ப செய்தி அதிகமாக வந்துச்சுன்னா அது ஸ்டாப் ஆகிடும். நம்ம உடம்புல ரொம்ப அழுக்கு சேர்ந்துச்சுன்னா அது தீமை பயக்கும். அந்த தீமை போக்குவதற்கு தான் கோயிலுக்கு வரோம். கோயிலுக்கு வரும்போது வெளியே இருக்கும்போது சாதம், கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்தால் பிரசாதம், வெளியே இருந்தால் தண்ணீர், உள்ளே போயிட்டு வந்தால் தீர்த்தம். மனிதன் வெளியே இருந்தாலும் மனிதன், உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் மனிதனாக இல்லாமல் புனிதனாக என்று மாறுகிறானோ அவன் தான் சிறந்த பக்தன். அதான் முக்கியம். ஏன்னா பல பேர் மனிதனாகவே இருக்கிறான். குழந்தைகளுக்கு நம்ம ரொம்ப இன்னைக்கு தெய்வ கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை புகுத்த வேண்டும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் ஆனால் எந்த குழந்தையும் பேச மாட்டான். ஏன்னா அவன் செல்போன்லேயே பேசியிருப்பான். தாத்தா பாட்டி அம்மா அப்பா பாட்டன் பூட்டன் ஓட்டன் செய்யும் தந்தை மகன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அவனுக்கு உறவுமுறையே தெரியாது. இப்படி செல்போன் விந்தைகள் நாட்டையே அழிச்சிட்டு இருக்கு. இவர்களுக்கெல்லாம் பக்த கோடிகளை காட்டி பெருமைகளை நாம் சொல்ல வேண்டும். 5 விரல் இருந்துச்சான். இந்த 5 விரலும் சண்டை போட்டுச்சான். கட்டை விரல் சொல்லிச்சான், நான் தானே பெரியவன், என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. ஆட்காட்டி விரல் சொல்லிச்சான், நான் தானே எல்லாரையும் காட்டுறேன், நான் தானே பெரிய ஆளுன்னு சொல்லிச்சான். இந்த நடுவரம் சொல்லிச்சான், உயரத்தில் பாரு நான் தானே பெரிய ஆளு, இந்த விரலில் நான் தானே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிச்சான். கல்யாணம் பண்ணும்போது முதல் மரியாதை யாருக்கு செய்கிறாங்க? மோதிர விரலுக்கு தான் செய்கிறாங்க. ஆனால் சுண்டு விரல் மட்டும் சொல்லிச்சான், தெய்வத்தை பார்க்கும்போது நான் தானே முதல்ல தரிசிக்கிறேன், நான் தானே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சுண்டு விரல் சொல்லிச்சான். இப்படி விரலுக்குள்ளே பல போட்டிகள் இருக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது கடந்த ஆண்டை விட இது அதிகமான கூட்டம் என்று நான் கருதுகின்றேன். இதை விட ஆயிரக்கணக்கான கூட்டத்தை கட்டாயமாக அடுத்த ஆண்டிலே இவர்கள் கூட்டுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வில்வநாதன் கையில் ஒப்படைக்கிறேன், மோகன் வழக்கறிஞர் கையில் ஒப்படைக்கிறேன், கோதண்டபாணி வழக்கறிஞர் கையில் ஒப்படைக்கிறேன். ஏன்னா கூட்டம் அதிகமாக தான் பேச்சு உற்சாகத்தை தொட்டு பிரம்மோற்சவம் நடக்கும். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது நம்முடைய ஏழுமலை அவர்கள் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்து அரசு மருத்துவர்களையும் தனியார் மருத்துவர்களையும் இங்கு அழைத்து வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய கலை, அது எல்லாருக்கும் முடியாது. அது இப்படி ஒரு பெருமாள் கோயில் தரிசனம் பார்க்கும்போது எனக்கு வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பெருமை. காலையில் தான் செவ்வாத்தூர் ஒரு பள்ளிக்கூடத்தில் அறிவியல் கண்காட்சி. குழந்தைங்க 1வது படிக்கிற குழந்தை, 2வது படிக்கிற குழந்தை, 5வது படிக்கிற குழந்தை அவன் செஞ்சிருக்கிற செயற்கைக்கோள் விமானத்தை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். ஏடிஎம் செஞ்சிருக்கான் சார், மெஷினை உள்ள வச்சிருக்கான். காய்கறியில் தக்காளியில் மீன் செஞ்சிருக்கான், காய்கறியில் போட்டு செஞ்சிருக்கான்.
எனக்கு உண்மையில அந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே அந்த குழந்தைகள் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஏறத்தாழ எல்கேஜியிலிருந்து 10ஆம் வகுப்பு மாணவர் வரை செஞ்சுருக்காங்க. ஏறத்தாழ 10 அறைகளை திறந்து வச்சுட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதை பார்த்துட்டு புண்ணிய தலமான திருமலை குப்பத்தில் ஒப்புதல் செய்தபடி நான் வந்து பேச வேண்டும், அந்த நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்கிட்டு போனோன்னு வந்திருக்கேன். ஆனால் ஒத்தி வைக்க மாட்டேன், தீர்ப்பு சொல்லாமையும் போக மாட்டேன். பல நேரத்தில் ஒத்தி வச்சிருக்காங்க, தீர்ப்பு வழங்காமையும் போயிருக்காங்க. ஆனால் நான் இதுவரையும் என் வாழ்நாளில் ஏறத்தாழ குறைந்தபட்சம் ஒரு 35 ஆண்டுகளாக தொடர்ந்து என்னுடைய மேடை பேச்சு இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தில் தொடங்கிய மேடை பேச்சு இன்னைக்கு ஏறத்தாழ டெல்லி வரையும் என்னுடைய பேச்சு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகிறது என்று சொன்னால், அண்டை மாநிலமான ஆந்திரா, அண்டை மாநிலமான பெங்களூரு, பாண்டிச்சேரி, கேரளம் போன்ற பகுதிகளெல்லாம் என்னுடைய பேச்சுக்கள் ஒலிக்காத இடமே இருக்காது என்பது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கும்போது ஆன்மீகத்தை பெரிதும் போற்றியவர்கள் ஆண்களே 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 என்ற தலைப்பில் பாலாஜி பேச வருகிறார், ஒரு பெரும் பேராசிரியர். ஆனால் அவரை பேச வருமாறு அன்பு பாராட்டி அவரை அன்போடு அழைக்கின்றேன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய திருநீர் யமுனை துறைவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, நேயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதால் போன பிழைகள் யாவும் புகுதருவான், நின்கனவும் தீயினில் தூசாலும் செப்புகளோர் என்பாவா என்ற ஆண்டாளின் திருப்பாவையை திருமலை குப்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாளின் திருவடிகளிலே சமர்ப்பித்து ஆன்மீகத்தை பெரிதும் போற்றி வளர்த்தவர்கள் ஆண்களே என்கின்ற தலைப்பிலே என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன்னாலே வைப்பதற்கு முன்பாக, இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை பேராசிரியர் பா. சிவராஜ் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த நாடறிந்த தமிழறிஞரும் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற ஒரு நல்லாசிரியருமான விளங்கக்கூடியவர். ஐயா, எனக்கு தெலுங்கு நாட்டில் கூட விருது கொடுத்துருக்காங்க, அரசு விருது, விஸ்வ புத்திரிகா என்ற விருது தெலுங்கு நாட்டு ஹைதராபாத்தில் கொடுத்துருக்கிறாங்க. செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த விரல், வெண்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் ஆன கடல், சங்கநூல் செரித்த குடல், சரித்திரத்தின் ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழெண்ணை, நினைப்பதெல்லாம் இந்த தமிழ் மண்ணை என்று வாழ்ந்து வருகின்ற என்னுடைய நடுவர் ஐயா அவர்களை முதற்கண் வணங்கி, என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் அவர்களுக்கும் சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த நேரத்தில், இந்த ஊருக்கு நான் 3 விதங்களில் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த மக்களுக்கும் இந்த ஊருக்கும் 3 விதங்களில் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். 3 விதங்களில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் முதலாவது ஒன்று, என் பேச்சு என் பொண்டாட்டியே கேட்கறதில்லை. ஆனால் என் பேச்சை என்னுடைய பொண்டாட்டியை கேட்கறதில்ல. என்னுடைய பேச்சை கேட்பதற்காக இப்படி ஒரு மேடை அமைத்து என்னை அழைத்து என்னுடைய பேச்சை கேட்பதற்காக குழுமி இருக்கக்கூடிய இந்த திருமலைக்குப்பம் பகுதி வாழ் மக்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றி கடன் வழியே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது முதல். பக்தி என்றால் என்ன? பக்தி என்றால் அது நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தது. நம்பிக்கை, அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கை அதிகமாக கொண்டு வாழ்பவர்கள் ஆண்களா பெண்களா? கோயிலுக்கு போய் வந்துடுறோம், நம்ம நேராக போகிறோம் வரோம், சாமி கும்பிட்றோம், வந்துடுறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உக்காந்து பாருங்கள், கோயிலில் 2 வரிசை இருக்கும். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம். ஆண்கள் வரிசையை பார்த்துக்கிறீங்களா? அமைதியாக வரிசையாக நின்றுப்பான் நம்பால். கோயிலில் எதுவுமே பேச மாட்டாங்க, கம்முன்னு நின்றுப்பா. கிட்ட போகும்போது வந்து சாமி. பெண்கள் வச்சு பார்த்துக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க சொன்னது தெரியும். ஒரே கியாமியா 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 தான் பேச்சு தான். என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. பேச்சு 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 தான். யாரும் நின்று பயபக்தியா சாமி கும்பிடுறது கிடையவே கிடையாது. எங்கள் வீட்டில் என் மனைவி கிளம்புவா, நல்லா புடவை உடுத்தி நகைலாம் போட்டு லிப்டிக்கெல்லாம் போட்டுன்னு அந்த பை ஒன்று எடுத்துன்னு என்னை கூப்பிடுவா கோயிலுக்கு. எதுக்குன்னா நான் தான் அவளுக்கு டச்சப் பாய். அந்த ஹேண்ட் பேக்கை கையில் கொடுத்துருவான். போய் என்ன எங்கே விழுந்து கும்பிடுமோ கும்பிடுவான். ஏன் உடனே அந்த கட்சி கொடுங்க எடுத்து நம்ம தானே பண்ண டச்சப் பாய் மாரி கட்சி கொடுப்போம். அடுத்து அந்த பிள்ளையார்கிட்ட போவோம். போய் கும்பிட்டு, சார் ஏன் 2வது நான் இந்த ஊருக்கு நன்றி கடன் பட்டுக்கிறேன்னு சொல்கிறேன்ல,
இப்போ சொல்கிறேங்க சொல்லுங்க. போய் நின்று என்ன பண்ணுவா, சாமி கும்பிட்ற நேரத்தில் கிட்ட போகும்போது விபூதி கொடுப்பாங்க இல்லையா, எல்லா இதுலையுமே விபூதி கொடுப்பாங்க, குங்குமம் கொடுப்பாங்க. சார் பிள்ளையார் கோயிலில் 4-5 பிரகாரம் இருக்கும், எல்லா இடத்துலையும் விபூதி கொடுப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அது ஒரே விபூதி தான், அது நமக்கு தெரியும். ஆனால் பெண்களுக்கு தெரியாது, அது என் மனைவிக்கு தெரியாது. அவள் என்ன பண்ணுவோன்னா விநாயகர்கிட்ட கொடுக்குற விபூதி தனியாக வைக்கணும், முருகர்கிட்ட கொடுக்கறது தனியாக வைக்கணும், உள்ள கருவறையில் கொடுக்கறத தனியாக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் தான் போய் என்ன துண்டு பேப்பர் பொறுக்கணும். எல்லாம் சாமி கும்பிடும்பா, நான் போய் கொஞ்சம் துண்டு பேப்பர் பொறுக்கின்னு இருப்பேன். நான் ஒரு நாளும் கோயிலுக்கு போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டதே இல்லை. இன்றைக்கி தான் வந்து நின்று இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் எவ்வளவு நிம்மதியாக சாமி கும்பிட்ட ஒரு கோயில் இருக்குன்னா திருமலை குப்பம் கோயில். இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக உங்களுக்கு நான் 2வது நன்றி சொல்லுவேன். அப்படிப்பட்ட இந்த திருமலை குப்பத்தில் சார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்கு பூஜைன்னு ஒன்று நடக்கும் பார்த்துக்கிறீங்களா, அது வந்து பெண்களுக்காகவே சிறப்பாக தனியாக நடத்தப்படுகிற பூஜை தான் விளக்கு பூஜை. அதில் நம்ம கலந்துக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஆனால் கலந்துக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 500 ரூபாய் வாங்கினானுங்களே, என்ன தரானுங்க அந்த கோயிலில் விளக்கு பூஜைக்கு, என்னது பிளாஸ்டிக் டப்பாவா? இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த கோயில் வேணால் பக்கத்து தெரு கோயிலில் பெரிய நல்ல சில்வர் அடுக்கு டெப்பி கொடுக்குறாங்க, நம்ம அடுத்த வருஷம் இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, அடுத்த வருஷம் எங்கே தான் போனோம், அங்கே தான் போனோம். இந்த நவராத்திரி விழா சார், இந்த வீட்டில் ஒரு கொலு வைப்பாங்க பார்த்துருக்கிறீங்களா, நம்ம தான் சார் எல்லாத்தையும் எடுத்து இறக்கி தொடச்சி எல்லாத்தையும் அந்த ஸ்டாண்டில் வச்சு புதுசாக அந்த வருஷம் வாங்க வேண்டிய பொம்மையை எடுத்துன்னு வந்து வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க வந்து அன்றைக்கி என்ன கற்பூரம் சார் வீட்டில் பூஜை, வீட்டில் நிம்மதியாக சாமி கும்பிட முடியுதா? என்ன தெரியுங்களா பண்ண மனைவி கற்பூரத்தில் என் கையில் கொடுத்துருவான், 6ஆவது தட்டாவை எடுத்துக்குவான். கற்பூரம் 6ஆவது தட்டு எடுத்து வரும்போது இது அவியாமல் இருக்கிறதுக்கு நீ கற்பூரம் போடணும். இது கற்பூரம் போடுறது பிரச்சனை இல்லை, மணியும் என் கையில் கொடுத்துருவான். ஆட்டினேவா நான் என்ன பண்ணோம், மணி ஆட்டின்னு கையில் ஒரு கற்பூரத்தை வச்சுன்னு பின்னாடியே போனோம். எடுத்துன்னு போகும்போது அது அவியும் போது கரெக்டாக இதை போட்டு என்ன பண்ணிடணும் கொடுத்தானா தேங்காய் உடைக்க சொல்லுவா சார். எனக்கு அந்த தேங்காய் ராசியாக இருக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் அதனால தான் வெளியே உடைக்க சொல்லிட்டாங்க பொழுது எல்லாரையும். நாங்கள் ஒட்டி என்னத்துக்குமா உங்களுக்கு மனசு கஷ்டம், நீங்களே எப்படி ஒட்டி எடுத்துன்னு போறீங்களோ எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டு. அது நல்லாவே வராது. கேட்குறேன் சார் என்ன பார்த்து என்னதான் படிச்சுடி ஒரு தேங்காய் உடைக்க தெரியாடா, தேங்காய் உடைக்க படிச்சு நான் சொல்லுங்க ஐயா. அப்படி அவங்களுக்கு பக்தினா என்னன்னு தெரியாது, பக்தி நெறினா என்னன்னு தெரியாது சார். இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போ போனாலும் எந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சாலும் நான் என்ன தெரியுங்களா வேண்டுவேன், என் மாமியார் நல்லா இருக்கணும், என் மச்சின்ச்சு நல்லா இருக்கணும், சொல்லுங்க என் மாமியார் நல்லா இருக்கணும், என் மச்சின்ச்சு நல்லா இருக்கணும்னு வேண்டுவேன். என் மனைவி ஒரு நாளும் எங்கள் மாமியார் நல்லா இருக்கணும், என் நாத்தனார் நல்லா இருக்கணும்னு வேண்டதே கிடையாது சார், வேண்டதே கிடையாது சார். ஆனால் நான் அப்படி கிடையாது. காரணம் என்ன, நமக்கு தன்னாலங்கனால எதுவுமே கிடையாது, நமக்கு எல்லாமே பொது நலம் தான். அடுத்தவங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம வேண்டுவோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், வேண்டுதல் கூட ஆண்கள் பொதுவாக தான் வைப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவா பார்த்துக்கோ. இப்போ கூட கேட்டாங்க என்ன தெரியுங்களா சொன்னேன், யார் பேர் ஆச்சு, நீ சாமி பேர்லேயே பண்ணுப்பான். சரி சாமி பேர்லேயே பண்ணு. ஆனால் பெண்கள் அப்படி விடுவாங்களா, பேரு ராசி நட்சத்திரம் கோலம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு தெரியாதா நீ யாருன்னு, நீ போய் நிற்கிறிய நீ யாரு என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியாது, அவருக்கு நீ சொல்லி தானே தெரியணும். ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. பக்தி நெறியை வளர்க்கக்கூடியதில்ல சார். வேண்டுதல் எந்த ஆம்பளையாவது இது வரையும் வந்து நீங்கள் கூட எத்தனையோ வேண்டுதல் வச்சுருக்கலாம், நான் வச்சுருக்கலாம். என்னைக்காவது வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு மொட்டை அடிக்கணும்னு நம்ம வேண்டுகிறோமா? இல்லை இல்லை. ஆனால் பொம்பளைக்கு வேண்டுதல் பார்த்துக்கிறீங்களா, மொட்டை தான். எங்கள் அம்மா எப்போ வேண்டுதல் வச்சாலும் எங்கள் அப்பாவுக்கு மொட்டை தான். எங்கள் அப்பாவை நான் பெரும்பாலும் மொட்டை தலைவர் தான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் என்ன கூட்டு வச்சிட்டாங்க, எங்கள் அப்பா கூட கூட்டு போய் என்ன வச்சிட்டாங்க, என்னப்பா இது எனக்கு வச்சிட்டீங்கண்ணா. அவர் சொன்னார், எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தான்ட சார். என் மனைவி எங்கள் அம்மா பண்ண வேலையில் கரெக்டாக ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதுதான். அவள் வச்சாங்கன்னா வேண்டுதல் எனக்கு தான் மொட்டை, முதல் மொட்டை சார். அது இல்லாமல் என்ன பண்ண தெரியுமா, ஒரு முறை காலில் அடிபட்டு இருந்துச்சு, அது வேண்டிங்கன்னா சார் தீ மிதிக்கிறேன். யார், நான். அவள் வேண்டிக்கினா தீ மிதிச்சது நான். சரிம்மா, ஒரு வீட்டுக்காருக்கு இப்படி ஆகிட்டு இருக்குது, நீ என்ன வேண்டிக்கின, தீ மிதிக்கிறேன்னு வேண்டிக்கிறேன், நான் மிதிக்கிறேன். ஒரு மனைவியா நீ என்ன வேண்டிக்கினேன் அப்படின்னு நான் சொன்னேன், நான் 50 ரூபாய்க்கு கற்பூரம் கொளுத்துறேன்னு வேண்டிக்கினேன். சரி, இதுதான் சார் அவங்களுடைய வேண்டுதல். நீங்கள் வேண்டுதலை பார்த்தீங்கன்னாலும் இப்படிதான். இது பரவாயில்ல. போன வாரம் ஒன்று சொல்லியிருக்கிறா, என்ன தெரியுங்களா, பையனுக்கு ஒழுங்காக படிப்பு வர மாட்டேங்குது, இந்த வருஷம் அவன் பாஸ் ஆகிட்டானா உனக்கு அழகு குத்துறதா வேண்டினுங்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அழகெல்லாம் குத்தவே முடியாது, அவன் பாஸ் ஆக மாட்டான்.
அந்த வேண்டுதல் ஒன்று தான் நடக்காமல் போகுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சார் பக்தி நெறி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாயன்மார்களை பாருங்கள், 63 நாயன்மார்களில் 3 பேர் தான் பெண்கள், மீதி 60 பேர் ஆண்கள். ஆழ்வார்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காரைக்கால் அம்மையார், ஐயா காரைக்கால் அம்மையார் ஒன்று, மங்கையர் கரசியார் ஒன்று, இசைஞானியார் 3 பேர் பெண்கள், 60 பேர் ஆண்கள். சரிங்களா? அடுத்து என்னை பார்த்து சொல்லுங்க, சித்ரா பார்த்து சொல்லுங்க. அடுத்து 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு ஆழ்வார் ஆண்டாள் மட்டும்தான், மீதி 11 பேர் ஆண்கள். அதற்கு அடுத்து வந்த அருளாளர்கள் எடுத்து பாருங்க, வள்ளலார் ஆகட்டும், தாயுமானவர் ஆகட்டும், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இப்படி எல்லாருமே ஆண்களாக இருந்து இந்த இந்து சமயத்தை இந்த நாடல்ல, ஊரல்ல, மாநிலம் அல்ல, இந்தியாவில் உலகத்திற்கே இந்து சமயத்தினுடைய பெருமையை எடுத்து காட்டிய ஒரு வீர துறவி உண்டு என்றால் அது சுவாமி விவேகானந்தர் தான். அவர் ஒரு ஆண் தான் சார். ஆம்பளையே ஏன் நாம் சிங்கன்னு சொல்கிறோம், பெண்களை ஏன் புலின்னு சொல்கிறோம் தெரியுங்களா? சொல்லுங்க. ஆண்களை சொல்லும் பொழுது ஆம்பளை சிங்கன்னுவோம், பொம்பளை சொல்லும் போது என்ன சொல்லுவோம், பொம்பளை புலின்னுவோம். சார் காட்டில் சிங்கத்தினுடைய வேட்டை நடக்குதுன்னா எல்லா விலங்குகளுக்கும் மகிழ்ச்சி. ஏன் தெரியுங்களா? சிங்கம் அப்பொழுதுக்கு எது தேவையோ அதை சாப்பிட்டுட்டு தான் வேட்டையாடிய விலங்கி அப்படியே போட்டு போயிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நிறைய பிற விலங்குகள்லாம் வந்து அந்த உணவை சாப்பிடும். அதனால சிங்க வேட்டை நடந்தால் காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் மகிழ்ச்சி. புலி வேட்டை ஆட்சின்னு என்ன தெரியுங்களா பண்ணுவோம், சாப்பிட்டு மீதி குகைக்கு இழுத்துன்னு போயிடும். அதை வத்த வச்சு வடாம் போட்டு வச்சு அதுவே துண்ணுமே தவிர்த்து ஒரு விலங்கு என்ன பண்ணாது, அதை சாப்பிடாது. ரெண்டா தெரிஞ்சுங்க, சிங்கம் மட்டும்தான் குடும்பம் என்கின்ற அமைப்போடு வாழற விலங்கு. அந்த சிங்கம் மட்டும்தான் நடக்கும் பொழுது எந்த விலங்குக்கும் இல்லாத பழக்கமாக எல்லாமே முன்னாடி பார்க்கும், ரைட்டில் பார்க்கும், லெஃப்டில் பார்க்கும். சிங்கம் மட்டும்தான் பின்னாடி பக்கமும் பார்த்து நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஆண்மகன் என்பவன் தான் பிறந்த குடும்பத்தையும் பார்க்கணும், தான் பெண்ணெடுத்த குடும்பத்தையும் பார்க்கணும், தனக்கு முன் பிறந்தவர்களையும் பார்க்கணும், தனக்கு பின் பிறந்தவர்களையும் பார்க்கணும். அதனால தான் அவன் ஆம்பளை சிங்கம். அப்படி இருக்கிறதுனால தான் அவன் ஆம்பளை சிங்கம், இல்லைன்னா அது அசிங்கம். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல, புலி மாதிரி தன் வீடு, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய இதுவே. 2 பெண்கள் தான் வீட்டில், ஒன்று மாமியார், இன்னொன்று மருமகன். இருக்கிற 2 பேர் 40 ஆம்பளை விடுவோங்க ஒரு ரூமில். இப்போ இவர் நான் ஐயா 3 பேர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எங்களை விட்டிங்கன்னா 30 நாள் இல்லை 3 வருஷம் ஆனாலும் ஒரே ரூமில் நாங்கள் 3 பேர் ஒத்துமையாக இருப்போம். இவங்க 2 பேர் 3 மணி நேரம் இருப்பாங்களா பாருங்கள். இப்போ உக்காந்துங்கிறாங்க, இறங்கின பிறகு என்ன கதை ஆகும்னு தெரியாது. முடியாது சார், ஒத்துமையாக இருக்க முடியாது. இறை பணியை செய்யணும்னா என்ன தெரியுங்களா தேவை, ஒத்துமை தேவை. ஒத்துமை இருந்தால் மட்டும்தான் இறைவனுக்கான பணிகளை முன்னெடுத்து செய்ய முடியும். நீங்கள் எந்த விழானா எடுத்துங்க, கோயிலில் எத்தனை விழா நடக்குது, கும்பாபிஷேகம் தொடங்கி சாதாரண பூஜை வரைக்கும் எத்தனையோ விழா நடக்குது. அத்தனை விழாக்களையும் ஆண்கள் தான் ஒன்று சேர்ந்து தலைமையேற்று நடத்தி கொடுக்கிறார்களே ஒழிய எந்த பெண்களாவது குழுவாக போய் ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறது கேள்விப்பட்டுக்கிறீங்களா இது வரைக்கும்? நீங்க சொல்றதுதான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இல்லை நடத்துறது கிடையாது, யாரும் பண்றது கிடையாது சார். இன்னொன்று தெரிஞ்சுக்க, ஒன்றை இறுதியாக நான் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். ஆண்கள் வளர்த்ததால் தான் இதற்கு பேர் ஆன்மீகம். சரிங்களா? எனவே பக்திக்கு பெரிதும் தொண்டு நிற்பவர்கள், இன்றும் சிறந்த விளம்பவர்கள் ஆண்களே என்ற நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, 3வதாக ஒரு நன்றி கடன் பட்டுக்கிறேன்னு நான் சொன்னல, 2 சொல்லிட்டேன். 3வதாக ஒன்று சொன்னல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்டு கீழே இருக்கிறது எதுவும் எடுத்து என் மேலே போடாமல் இருந்தீங்களே, அதுக்காக அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலாஜி, கற்றலினும் கேட்டலே நன்றி என்று சொல்லுவது போல உன் பேச்சு இவ்வளோ நேரம் காது கொடுத்து பொண்டாட்டி கேட்கல, ஆனால் இங்கே கேட்டிருக்கிறாங்க. பேச்சு அற்புதமான நகைச்சுவையோடு பேசும்போது எல்லாரும் கேட்பாங்க. திருநூறு பற்றி எடுத்து சொன்னேன். திருஞான சம்பந்தர் பேசுவார், பூசுவது வெந்நீர் பூண்பது பொங்கரும் பேசுவது திருவாயின் மறைபோலும் காணேடி. திருநீர் பூசினாவே உனக்கு நோயே விலகி போயிடும், நாமத்தை போட்டாவே உனக்கு எதுவுமே வராது, நன்மைகளே வந்து சேர்றதுக்காக தான் ஒரு அடையாளமாக அது கொடுத்துருக்காங்க. ஆண்கள் சிங்கம் போல, பெண்கள் புலி போல. என்ன குடும்ப ஒற்றுமையெல்லாம் எடுத்து பேசி இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல வராங்க? இல்லை தீர்ப்பு ஒத்தி வச்சிடலாமா, இல்லை தீர்ப்பை கொடுத்துடலாமா? சித்ரா நினைச்சாங்கன்னா தீர்ப்பு கொடுத்துடலாம். முடியாது. பெண்கள் தான் பக்தியில் ஆன்மீகத்தில் சிறந்தவர்கள். ஆன்மீகம் என்று சொன்னால் ஆண்கள் தான் வளர்த்தார் வேற சொல்லியிருக்காரு. ஆன்மீகம் என்று சொன்னால் ஆண்கள் என்று அவர் பேசியிருக்கார். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல வர்றாருன்னு சித்ரா வேலூர் காகிதப்பட்டை சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே.
வான மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திட வன்மொழி வாழியவே 7 கடல் வைப்புணர்ந்து தன் மனம் வீசும் இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே அவையோர் அனைவரையும் என் அன்னை தமிழால் வணங்குகின்றேன். ஸ்ரீ திருமலை திருக்கல்யாண பெருமாள் திருக்கோயிலின் திறப்பு விழா 7ஆம் ஆண்டாக சீரும் சிறப்புமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டு நடத்தப்பட்டு வருகிறது. அதில் சிறப்பு பட்டிமன்றமாக அப்பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் ஐயா தமிழ்ச்செம்மல் சி சிவராஜ் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் பணிவான வணக்கங்களை தெரிவித்து 7 வருஷமா இங்க வந்து நான் பேசாம பேச்சே கிடையாது. 7 வருஷம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். என்னுடன் பேச இருக்கும் சக பேச்சாளர் பெருந்தகையர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் என் தோழியான சாந்தி வெங்கட்ராமன் பத்மாவதி மற்றும் பெருமாளுடைய அருளை பெற வேண்டி கூடியிருக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருந்தகையருக்கும் இவ்விழாவிற்கான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் இத்தகைய ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய வக்கீல் மோகனையா அவர்களுக்கும் என் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா கவலைப்படாதமா, வாணிபடிக்கு ஒரு முறை உங்களை கூப்பிடுறோம். நன்றிங்க ஐயா. அப்போ உங்களுக்கு இப்பவே இன்னொரு வணக்கம் நன்றி சொல்லுங்க. அதாவது இந்த தலைப்பை பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான கண்டிப்பா ஆராய்ந்து பழக்கூடிய ஒரு தலைப்பு. யார் மோகன் வழக்கறிஞர் தான் கொடுத்தார் தலைப்பு. நல்லதுங்க ஐயா. அதாவது ஆன்மீகத்தை பெரிதும் போற்றியவர்கள் ஆண்களா பெண்களா? போற்றியவர்கள் மட்டும் இல்ல, பெண்கள் போற்றுகின்றவர்கள் இனி வருங்காலமும் அவர் கைகள் தான் போற்றப்படுகிறது ஐயா. என்ன பாலாஜி, பெண்கள் தான் போற்றியவர்கள் ஆண்கள் தூற்றியவர்கள் சொல்றாங்க. ஆமாங்க ஐயா. ஒவ்வொருத்தருடைய விடிய காலையில இருந்து ஆரம்பிப்போமே, காலை பொழுது எப்படி விடியுதுங்க? ஒவ்வொரு வீட்டில் இந்த ஆன்மீக குரல் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபத்ததே, அந்த ஆன்மீக குரலுக்கு இருக்கிற ஒரு வளமை அன்னைக்கு ஆரம்பத்திலேயே எல்லாருடைய மனதிலையுமே அந்த ஆன்மீகத்தை விதத்தக்கூடிய அந்த பெண் குரலோட மகிமை அது மக்களாகிய நமக்கு மட்டும் இல்லை, அந்த மகேசன் திருப்பதியில் இருக்காரு திருமலை, அவர் எழுனாவே எங்கள் அம்மா சுப்புலட்சுமி அம்மையாரோட அந்த சுப்ரபாதம் ஒழிக்கணுங்க. மார்கழி மாதத்துல மட்டும்தான் சுப்ரபாதம். எல்லா மாதத்துங்க ஐயா, எல்லார் வீட்லையும் ஒழிக்குது. ஆமாம். அப்படி அவங்க பாடி அந்த பாடல் அந்த நாதம் இருக்கு இல்லையா. மேலும் இன்னொரு பாடல் ஒன்று அவங்க பாடியிருக்காங்க, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான. அந்த பாடலோட ஆல்பத்தில் வரக்கூடிய எல்லா வருமானமும் திருமலை தேவஸ்தானத்தில் இருக்கிற வேத பாடசாலைக்காக டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேதம் என்னவோ பெண்களுக்கு மறுக்கப்பட்டதாக இருக்கலாம், ஆனா தன் நாதத்தின் மூலமாக வேதத்தை வளைத்த பெருமை அந்த பெண்ணோட குரலுக்கு உண்டுனா ஆன்மீகத்தை போற்றி வளர்ப்பவர்கள் பெண்கள் தான் ஐயா. ஐயா, பெருமாளுக்கு MS சுப்புலட்சுனா, மாரியம்மாவிற்கு எல்லாதீஸ்வரி, செல்லாத்தா செல்ல மாரியத்தா அப்படின்ற பாடலை கேட்டு பாடுங்க. செல்லாத்தா பாடுங்க. செல்லாத்தா செல்ல மாரியத்தா அப்படின்ற இல்லை ஐயா, பாட்டல் சுருதி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அந்த பாடலை கேட்டால் ஒரு உணர்ச்சி வரும் இல்லையா. உணர்ச்சி மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த ஆண்டவன் சாமியே வந்து ஆடக்கூடியனா அந்த சாமிக்கு அந்த ராகமும் இந்த குரலும் அந்த பெண்மை குரல் பிடிச்சிருக்குதுன்னா இதை விட ஆன்மீகத்தை போற்றக்கூடிய வல்லமை எதுக்கையா இருக்கு? அந்த பெண்மைக்கு தானே. இல்லை முன்னாடி வந்து பேசினார் இந்த சகோதரர், ஆரம்பிச்சார் பாருங்க, ஆண்களேன்னு ஆரம்பிச்சவர் ஆண்டாளோட பாசுரத்தில் ஆரம்பிச்சாரு இல்லையா. இதை விட வேற என்ன சொல்ல வேணும்? ஆன்மீகத்தை போற்றுபவர்கள் ஐயா. ஒரு ஆன்மீகம்ன்றது வந்து மதம் சார்ந்த ஆன்மீகத்தில் தான் பெண்கள் என்னவோ ஒதுக்கப்பட்டாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் வந்து பெண் பால் ஆண் பால் கிடையாது, அதுக்கு அப்பால். அதாவது அன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம்ன்றது துறவு சார்ந்திருந்தது. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. துறவுனா வீட்டை திறந்து காடை நோக்கி போனோம், அது என்னமோ ஆண்களுக்கு மட்டுமே சாத்தியப்பட்டதாக இருந்தது. அப்படி ஆண்களுக்கு மட்டுமே சாத்தியப்பட்டதாக இருந்தாலுமே அவங்க ஆன்மீக பயணத்திற்கு அவங்க விட்டுட்டு செல்லக்கூடிய மிச்சம் இருக்கிற கடமைய நம்பிக்கை சொன்னாருங்க இல்லையா. அவங்க வந்து மனைவி மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க துறவே போக முடியும் இல்லையா. புத்தர் அப்படிதானே போனாரு. அப்ப அந்த நம்பிக்கையை கட்டி காப்பாத்துறவங்க யாருங்க ஐயா? பெண்கள் தான். ஐயா சொன்னார் சிங்கம்னு சொன்னார் இல்லையா. சிங்கம் புலின்னுட்டு, சிங்கம்னா இப்போ சிங்கப்பெண்ணே அப்படின்னு மாறியாச்சு. ஆண் சிங்கம் பெண் சிங்கம் சொல்றீங்க, பெண் சிங்கம் தான் வேட்டையே ஆடும் ஆண் சிங்கத்தை காட்டிலும், தெரியுங்களா ஐயா? பதில் சொல்லுவார் அதுக்கு. ஐயா, ஏகாதேசின்னு ஒரு சின்ன வரலாறு பற்றி சின்னதாக சொல்லி முடிச்சுடுறேன் நான், நேரம் தாழ்த்தி கருத்தில் கொண்டு. அதாவது ஏகாதேசின்றது மக்களும்
தேவர்களும் நம் பெருமாள் கிட்ட போய் ஒரு முறையிடுறாங்க. ஒரு அசுரனால நாங்க ரொம்ப வதப்படுறோம், நீங்க எங்களை காப்பாற்றணும்னு சொல்றாங்க. உடனே பெருமாள் அதுக்கு சம்மதிச்சு அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக வராரு, அரக்கனை அழிக்கிறதுக்காக வராரு. இந்த காலகட்டம், இந்த போர் 1000 ஆண்டு காலம் நடக்குது. அந்த டைம்ல கொஞ்சம் சளிப்படைந்து கொஞ்சம் என்ன பண்றாரு, டயர்டா ஃபீல் பண்ணவே எம்பெருமான் என்ன பண்றாரு, குகையில போய் கொஞ்சம் ஓய்வாயிருக்காரு. அந்த தருணத்தை பயன்படுத்த அந்த அரக்கன் என்ன பண்றான், எம்பெருமானை தாக்க முற்படும் பொழுது எம்பெருமான் உடம்புல இருந்து ஒரு சிறு சக்தி பெண்ணாய் வடிவெடுத்து அந்த அரக்கனை அழித்தது என்றால் அந்த பெண் சக்தி ஆன்மீகத்தையும் ஆண்டவனையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்ணா தானே உருவாக்கி எடுத்தாங்க. அதாவது அவர் அப்படி சொன்னாராம், அந்த பெண் அழிச்சதை பார்த்து உன்னோட பேரை ஏகாதேசியா வச்சு இந்த நாளை கொண்டாடுற எல்லா மக்களுக்கும் நான் எல்லா செல்வ வளங்களையும் அள்ளி தருவேன்னு சொல்லி முடிச்சாராம். இதுதாங்க ஏகாதேசியோட வரலாறு. ஏகாதேசியோட வரலாறு முக்கிய கருவா இருக்கிறதே பெண் தானுங்களே. நாயன்மார்கள் 63 சொன்னாங்க, 64 வாரியாரும் சேர்ந்தாச்சு. சரி, அப்படி அந்த நாயன்மார்கள் சொன்னாரே அவங்களுடைய வரலாறு படிக்கணுங்க. 64 பேர், ஏதோ 3 பேர் தான் பெண்கள் சொன்னாங்க, மற்றது ஃபுல்லா ஆண்கள் தாங்க. நாங்க ஒத்துக்கிறோம். பத்தினோட வரலாறு படிங்க. அவங்க ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் யாரு பெரிதும் காரணமாக இருந்தாங்கன்னா அவங்க மனைவி தாங்க. ஏன்னா சிறுதொண்ட நாயனார் தன் பிள்ளையே அந்த பக்திக்கு கொடுக்கணும் அப்படின்ற போது அதை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறதா, அந்த அம்மா மனைவி. எந்த ஒரு தாய்மையை போற்றக்கூடியவங்க அதுக்கு ஒத்துப்பாங்களா? ஆனா தன்னுடைய கணவனோட பக்தி மார்க்கத்துக்காக அதுக்கு ஒத்து வழி கொடுத்தாங்க. ஆனால் ஆனால் காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசி இவங்களோட ஆன்மீகத்திற்கும் பக்திற்கும் அவங்க கணவர்மார்கள் உதவலன்னா பரவாயில்ல, ஆனா உபத்திரம் பண்ணாம இருந்தாருங்களான்றது அவங்க வரலாறு படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஐயா திருநாவுக்கரசர், நாவுக்கரசர்னா திலகவதி அம்மையார் இல்லைன்னா திருநாவுக்கரசர் இல்லை. அதாவது ஒரு பெண்ணாக பாவித்தால் மட்டும்தான் ஆண்டவனை முழு சரணாகதி அடைய முடியும்னு எத்தனையோ முறையில முயற்சி பண்ணி பார்த்துட்டு திருநாவுக்கரசர் தன்னை பெண்ணாக பாவித்து ஒரு பாடல் எழுதுறாரு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சை ஆனால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகடுத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தாழ் பணிந்தானே அப்படின்ட்டு பெண்ணா பாவிச்சாதான் அந்த ஆண்டவனுடைய சரணாகதி அடைய முடியும்னா இதை விட வேற என்ன ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஐயா. ஐயா ஒன்று சொல்றேன். அதாவது ஒரு பிள்ளை பிறக்கணும் அப்படின்னா என்னன்னா, ஒரு பார்ப்போற்றும் அரசனாகவும் நாணியாகவும் விளங்கக்கூடிய பிள்ளையை தான் எல்லா தாய்மார்களும் விரும்புவாங்க, அப்படிதானே? அப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்க போதுன்றாங்க ஒரு பிரசவ தருவாயில ஒரு அம்மா கிட்ட. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் கழுத்து பிறந்தா அந்த பிள்ளை பக்திமானாகவும் பல கோயில்களை கட்டக்கூடியவனாகவும் பிறக்குன்றாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, என்னை தலைகீழாக தொங்க விடுங்கள், எனக்கு பிறக்க போகும் பிள்ளை அரசனாகவோ ஞானியாகவோ இருப்பதை விட ஒரு பக்திமானாக பிறக்க வேண்டும், அவன் இன்னும் பல கோயில்களை கட்ட வேண்டும் என்று கூறினாரே. ஆனால் இதை விட அந்த தாய்மை எத்தனை அழகாக ஆன்மீகத்தை போட்டி இருக்கிறது என்று கூற முடியும். இப்போ விவேகானந்தர் சொன்னார் இல்லைங்களா, விவேகானந்தர் தானே இன்னைக்கு நம்ம உச்சத்துல வச்சு கொண்டாடுறோம். ஆன்மீகத்தில் அவர் தானே. அந்த விவேகானந்தரை வழிநடத்தியவர் யார்? அவருடைய தாய் தாங்க. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு முறையும் வருவாராம் விவேகானந்தர் தன் தாயிடம் கேட்பாராம், அம்மா நான் துறவு கொள்ள போறேன்ட்டு. சரி மகனே போயிட்டு அங்கே இருக்கிற கத்தி எடுத்துட்டு வாங்குவாங்களாம். போய் எடுத்துட்டு வருவான். மகனே இது உனக்கான தருணம் இல்லை, நீ போயிட்டு வா, இன்னும் சிறிது காலம் எடுக்கணும்னா. இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாரா, மறுபடியும் கேட்குறேன், அம்மா நான் துறவு போகணும். சரி அந்த கத்தியை கொண்டு வானாங்களாம். இந்த மாதிரி கொண்டா, மகனே இதுக்கான உனக்கான சரியான தருணம் வந்தாச்சு, நீ துறவு கொள்ளலாம், ஆன்மீகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு சந்தேகம், இவ்வளோ காலம் நான் அவங்களை கேட்டேன், நீங்கள் ஒத்துக்கல, இன்னைக்கு எனக்கு அனுமதி வழங்கினதுக்கு என்ன ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா தாயேன்னு கேட்டேன். மகனே இவ்வளவு காலமும் நான் உன்னை சொல்லுவேன் அந்த கத்தி எடுத்துட்டு வான்ட்டு, நீ பாதுகாப்பான கைப்பிடி பகுதியை உணப்பக்கமாகவும் கூர்மையான ஆபத்தான பகுதியை எதிர்பக்கமாக எடுத்துட்டு வந்ததுனால நீ துறவுக்கு சரியில்லைன்னு நான் வெயிட் பண்ண. ஆனால் இன்னைக்கு நீ எடுத்துட்டு வந்தது கூர்மையான பகுதியை உன்பக்கமாகவும் பாதுகாப்பான பகுதியை மற்றொரு பக்கமாக எடுத்து வந்தா என்று ஒரு ஆன்மீகத்தையும் பக்தியும் அவருக்கு கற்றுக் கொடுத்து போய் வா மகனே என்று ஒரு தாய் அனுப்பினார்கள் விவேகானந்தரை. கடைசியா ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேங்க ஐயா. மகாபாரதத்துல கடைசியா எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாரதத்துல
பார்த்தாவும் பார்த்த சாரதியும் ரதத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தானா அர்ஜுனன், பார்த்த சாரதினா கண்ணன். இப்படி அவங்க உட்காந்து முடிக்கும் பொழுது எல்லாம் முடிஞ்சு அர்ஜுனன் சொல்கிறார், கண்ணா இறங்குங்க. என்னன்னா இது எப்படின்னா கௌரவரை வெண்டுட்ட கர்வம் யாருக்கு வந்துருச்சு? அர்ஜுனனுக்கு வந்துருச்சு. ஏன்னா கண்ணன் இறங்கி கார் டிரைவர் இறங்கி ஓனருக்கு கதவு திறந்து விடுவார் பாரு, அந்த மாதிரி கதவு திறந்து விடுவான் கண்ணன்னு இவரு நினைச்சிட்டார். எல்லாம் அறிஞ்ச பரம்பொருளுக்கு அந்த விஷயம் தெரியாதா? இல்லை பார்த்தா நீ இறங்குன்றாரு. இல்லை கண்ணா நீ இறங்கு. இப்படியே ரெண்டு பேரும் சொல்லணும். ஒரு கட்டத்தில் கோபம் அடைஞ்சு கண்ணன் என்ன பண்ணார், இறங்க பார்த்தான்னு வேகமாக சொன்னார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்களுக்கு ஆண்டவங்கிட்டயே அந்த அதிகார தோரணையை காமிக்க பழகிடுறாங்க. இதை ஃபுல்லாக நான் சொல்லி முடிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு போது உடனே கண்ணன் என்ன பண்ணுறாரு, பார்த்தா இறங்கினோடனே கண்ணன் இறங்க. அங்கே பரம்பொருளே வடுவான கண்ணன் இருந்ததுனால பாதுகாப்பாக பார்த்தா இருந்தான். இது அந்த ஆண்களுக்கு தெரியல. எனவே தான் சொல்கின்றேன், ஆண்களே, ஆண் என்ற கொம்போடு ஆண் என்ற கொம்போடு இருந்தால் நந்தி போல வெளியேத்தான் இருக்க வேண்டும். பெண் என்று வளைந்து கொடுத்தால் தான் கருவறை உள்ளே செல்ல முடியும். அந்த கருவறையில் அந்த பரம்பொருளை சுமத்து போற்றி வளர்க்கக்கூடியவள், ஆன்மீகத்தையும் போற்றி வளர்க்கக்கூடியவள் பெண்ணே என்று கூறி இந்த தீர்ப்பையே நடுவரும் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் நான் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. ரெண்டு விஷயத்தை பார்க்கும்போது, ஒன்று விவேகானந்தரும் திருநாவுக்கரசர். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிலை என்று பாடியவர் திருநாவுக்கரசர். சகோதரியால் தான் திருநாவுக்கரசருக்கு பல விஷயங்கள் முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்குதுன்னு அம்மையார் சொல்லியிருக்காங்க. அதே போல் சுவாமி விவேகானந்தருக்கு தாயால் தான் பல முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே தீர்ப்பை பார்க்கும்போது பேசும்போது தீர்ப்பை என் பக்கம் வழங்குங்கன்னு வேறு சொல்லியிருக்காரு. நீங்கள் ரெண்டு பேர் பேச போதுமா? கதிரவன் ஒரு வார்த்தை இருக்கு, கதிரவன் பேசணும். அதற்கடுத்து எதிர்த்து தஞ்சாவூர் பொம்மை. ஆனால் இது வேலூர் பொம்மை. எது தஞ்சாவூரில் பிறந்தாலும் வேலூர் ஆசையாக பணியார அவங்களும் பேசுவான். பேசி முடிச்சு பின்னாடி தான் தீர்ப்பு போடணும். கதிரவன் இவங்க ரெண்டு சொல்லுக்கும் ரெண்டு பேச்சுக்கும் நீங்கள் எதிர்த்து நீங்கள் பேசி உங்களுடைய வாக்குவாதத்தை உயர்த்திடுக என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மணலகி, என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மணலகே, வழிவழி நினதடி தொழுதவர் உதைத்தவர் விதைத்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தபடி உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நான் பாடத்தான் வேண்டும். தாயே தமிழே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும், நமக்குள் எத்தனை இணக்கம் வளடா அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம். பெருமையோடு அமர்ந்திருக்கக்கூடிய பேரறிவாளர் தமிழ் சம்பல் பட்டிமன்றத்தினுடைய நடுவர் ஐயா பா சிவராஜ் அவர்கள் ஐயா அவர்களை முதற்கல் வணங்கி, என் அணியில் பேசி முடித்த திரு பாலாஜி அவர்களுக்கும், என் எதிரணியில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தினுடைய பேச்சை கேட்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை மீண்டும் சொல்லுவதிலே நான் பெருமை கொள்கிறேன். பரதநாட்டிய குழுவினருக்கும் வணக்கம் சொல்லிடுங்க. புதியதாக வந்திருக்கக்கூடிய பரதநாட்டிய குழுவினருக்கும் அவர்களை வருக வருக என நெஞ்சார்ந்து நான் வரவேற்று மகிழ்கிறேன். ஐயா அவர்களே, நடுவர் அவர்களே, ஆன்மீகத்தை பெரிதும் போற்றியவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பு. இந்த தலைப்பை நான் பார்த்து படித்த உடனே ஆண்கள் தான் என்று முடிவு செய்து விட்டேன். அதுதான் நியாயமானதும் கூட. ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம், அந்த ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக யார் வருகிறாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஒரு போட்டி நடக்கிறது, அந்த போட்டியிலே முதலாவதாக யார் வருகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொன்னால், இந்த தலைப்பில் கூட ஆன்மீகத்தை பெரிதும் போற்றுபவர்கள் ஆண்களா பெண்களா என்றால் முதலாவதாக ஆண்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்கள் தான் இதில் வெற்றியாளர்கள் என்பதை நடுவர் அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, இந்தியாவில் மிக அதிகமான கோயில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 79,174 கோயில் இருக்கிறது. அந்த 79,154 கோவில்களும் குருக்களாகவும் பூசாரிகளாகவும் இருந்து கடவுளை தரிசிப்பது யார் என்று சொன்னால் அங்கே ஆண்கள் மட்டும்தான். ஏதோ ஒரு சில இடத்தில் மட்டும்தான் பெண்கள் இருக்கிறார்கள். இதிலிருந்தே தெரிகிறது கடவுளுக்கும் ஆணுக்கும் ஒரு சொந்தம் இருக்கிறது. என்ன உமா நல்லா கேட்டுக்கணுங்களா? கடவுளுக்கும் ஆணுக்கும் ஒரு பந்தம் இருக்கிறது. என்ன ஒற்றும் இருக்கு தெரியுமா நடுவர்களே? ஆணும் கருப்பு, கடவுளும் கருப்பு, ஆனால் இரண்டுமே நெருப்பு. யாரும் சீக்கிரம் நெருங்கிவிட முடியாது. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல என்ன கரியன்னு சொல்லுவாங்க.
எனக்கு அப்போது புரியவில்லை, பொருள் புரியவில்லை நடுவர் அவர்களே. கரியன் என்றால், கரி என்றால் யானை, அன் என்றால் ஆண்மகனுக்கே உரிய சொல். ஆக கரியன் என்றால் ஏனை அழகுடையவன். நடுவர்களே, உங்களையும் சேர்த்துதான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இதற்கு முன்பாக சித்ரா பேசினாங்க. சித்ராவினுடைய பேச்சு குயில் மாதிரி இருக்கும், கேட்டுட்டே இருக்கலான்னு தோணும். இந்த சித்ராவின் குரல் எப்படா முடிப்பாங்கன்னு தோணுச்சு. அப்படி இருந்தது. அதாவது அவங்க சொல்றாங்க, காலையில சுக்கிரபாதத்தோட தான் எழுப்புறாங்களாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரெல்லாம் அந்த மாதிரிலாம் உங்களுடைய பிள்ளைகளையும் புருஷமார்களை எழுப்புறாங்க, யாராச்சும் ஒரு ஆள் கை துப்பு, எந்திரியா மேல, டைம் ஆச்சு, எந்திரி மேல, போய் தண்ணி குடி, போய் பிள்ளைங்களை பாரு, அதை இதை சொல்லி காலையில ஒரு டென்ஷன் ஆரம்பிச்சாங்கன்னா வேலைக்கு போயும் அந்த ஆள் அதே டென்ஷன்ல இருப்பான். இப்படி எழுப்பக்கூடியவங்க சுக்கிரபாதத்தோட எழுப்புறாங்கன்னு சொன்னா இது நியாயமானவர்களே? இது அவங்களுக்கே தகுமா? இப்படி ஒரு ஓசை, இந்த மாதிரி ஓசையை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது. எவண்டி உன்னை பெத்தான் 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 பெத்தான், கையில கிடைச்சா செத்தான், அந்த மாதிரி ஒரு பாடல் தான் நடுவர்களை ஞாபகத்திற்கு வருகிறது. இப்ப எல்லாம் பெண் சிங்கங்கள் வேட்டையாடுகிறதா, நான் ஒத்துக்கிறேன், அதுல எந்த மாற்றங்கள் இல்லை. திருமணத்திற்கு முன்பு எல்லா ஆணும் ஆண் சிங்கமாக தான் இருந்தான். திருமணத்திற்கு பிறகு எல்லாம் அசிங்கமாக அவன் பெண் சிங்கத்தோடு சேர்ந்து மாறிவிட்டான். நடுவர் அவர்களே, அப்படிதான் இங்க இருக்கின்றது. நடுவர் அவர்களே, அருமையான ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். 63 நாயன்மார்கள் பூசலார் நாயனார். அவர் சிவபெருமான் மீது அதிக பக்தி கொண்டவர். ஒரு கோயிலை கட்ட வேண்டும் நினைத்தார். அன்றைய காலத்தில் கோயிலை கட்ட வேண்டும் என்றால் பெரிய பெரிய செல்வந்தர்களால் அரசர்களால் மட்டும்தான் முடியும். ஆனால் இவரோ ஒரு வறுமையில் ஏழையாக இருக்கக்கூடியவர். இவர் எப்படி கட்டினார்? அவரால் அந்த பொருளாதாரம் இல்லை. அதனால் தன் உடலை ஆலயமாக வைத்து உள்ளத்திலே கோயில் கட்டிய பெருமை ஆண்களுக்கு உண்டு என்றால் எப்போதும் இன்றும் என்றும் ஆண்கள் தான் ஆன்மீகத்தை வளர்ப்பார்கள், வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நடுகிறவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். அதாவது ஆன்மீகம் என்பது கடவுளுக்கு நேரடியாக போய் எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்தாலே போதும், நேரடியாக அது கடவுளுக்கே செய்தவார் என்று சொன்னானே தாயும் ஆனவன், தாயும் அவனே ஆனவனும் அவனை, அதனால் அவன் தாயும் ஆனவனாக மாறுகிறான். வள்ளலார் அவர்கள் அருமையான ஒரு பாடலை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாக வேண்டும், பெருமை பெரும் எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பெய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும், நின் கருணை வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று வள்ளலார் சொன்னார் என்றால் அப்பொழுதே சொல்லியிருக்கிறார். பெண்ணாசையை மறந்தால் தான் ஆன்மீகத்தை வளர்த்தெடுக்க முடியும் என்றால் இன்றைக்கும் பெண்ணாசையை மறப்பவர்கள் தான் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நடுவர்களே, இப்போது ஒரே ஒரு செய்தி நான் சொல்றேன். நான் அங்கிருந்து கார்ல வந்தோம், என்னை வரவேற்றது ஒரு ஆண், ரமேஷ் போகன் அவர்களும் வில்வநாதன் அவர்களும் என்னை வரவேற்றார்கள். இந்த கோயிலை சுற்றி காண்பித்தார்கள், அழகான ஒரு தரிசனத்தை கொடுத்தார்கள். ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு உறுதுணையாக மட்டுமில்லாமல் ஆன்மீகத்தையும் அனைவருக்கும் பறைசாற்றுகின்ற வகையில் என்னையும் அழைத்து அந்த கடவுளை தரிசித்தது ஒரு ஆண் தான். இதிலிருந்தே தெரிகிறது நடுவர்களே, இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் ஆன்மீகத்தை பெரிதும் போற்றுபவர்கள் ஆண்களே. நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கு பார்த்தாலும் ஆண்கள் தான் இருக்காங்க. கோயிலில் பூசாரி பார்த்தா ஆண்கள், வரவேற்றவர்கள் ஆண்கள் தான் ஆன்மீகத்தில் மிக முக்கிய பங்காற்றுகிறார்கள் என்று சொல்லி கதிரவன் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். இதற்கு உமா என்ன தஞ்சாவூர்ந்து எடுத்து வந்திருக்கான்னு பார்க்கலாம். நேரத்தை கருதி நீங்கள் பேச வேண்டும். உமா வேலூரில் பணியாற்றக்கூடிய, அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் பெருந்தகை. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு மற்ற அதன் குத்துவக்க சீர்த்த இடத்து என்றார் வள்ளுவர் பெருந்தகை பொய்யாமொழி புலவர். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை மதியம்தான் எனக்கு நடுவரையா அவர்கள் சொன்னார்கள். 1 மணிக்கு, அது மதிய வேளை 1 மணிக்கு ஆன்மீகத்தை பற்றி
பெண்கள் வந்து என்னன்னாக்கா எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே சிந்திச்சேன். என்ன சிந்திச்சேன்னாக்கா, அதாவது நடுவருக்கு ஒரு சிறிய கதை ஒரு சிறிய கவிதை சொல்ற விரும்புகிறேன். என்ன கவிதைன்னு சொன்னாக்கா, நடுவர் அவர்கள் காலையில் மலரும் தாமரை போன்றவர்கள், நண்பகலில் மலரும் மல்லிகை, மாலையில் மலரும் சூரியகாந்தி, இரவில் மலரும் அந்திமந்தாரை போன்ற பூ போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர் நமது நடுவர் அவர்கள். தீர்ப்பு சொல்லணுன்றதுக்காக அதெல்லாம் இல்லை சார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதுதான் நடுவரனுடைய தீர்ப்பு. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். இந்த திருமலை குப்பத்தில் அன்னதானம் காலையில் இருந்து இரவு வரை நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நன்கொடையாளர்களுக்கு ஒரு சிறிய கவிதையை வந்து உங்கள் முன் என்னது, அதாவது மனம் உவந்து இந்த ஒரு மணி துளியில் நான் அந்த சிறிய கதை நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் இந்த சிறிய கவிதை. காலையில் கூவும் சேவல் அவர்கள், நண்பகலில் கரையும் காகம் அவர்கள், மாலையில் தோகை விரித்தாடும் மயில் போன்றவர்கள், இரவினில் பாடும் குயில் போன்றவர்கள் நம்முடைய திருமலை குப்பத்தின் நன்கொடையாளர்கள். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ ஆன்மீகத்தில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சிறந்தவர்கள், அதாவது ஆன்மீகத்தில் பெரிதும் போற்றக்கூடியவர்கள் பெண்களா அப்படிங்கிற தலைப்பில் நான் வந்து பேச வந்திருக்கிறேன். நீங்கள் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருமே நல்லா என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, செவிமடித்து கேளுங்க. ஆண்களா பெண்களா, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே, பன்னீர் மலை சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களேன், எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களேன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். இது போல இந்த திருமலை குப்பத்தில் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நடுவர் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை வந்து தெரிவித்துக்கிறேன். ஆன்மீகம்னா என்னங்க, என்ன பெண்கள் தாங்க ஆன்மீகத்திற்கு நல்ல வழிகாட்டியாக சார் சொன்னார், பாலாஜி சார் அவர் சொன்னாங்க. என்னுடைய மனைவி வந்து மணி அடிக்க கூப்பிட்றாங்க, கற்பூரம் ஏற்றும் போது மணி அடிக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. ஏயா நீ மணி அடிக்கிறதுக்கு மனைவி கூப்பிட்றாங்கன்ட்டு நீயே போகிற, அதை நீயே செய்யமான்னு ஒரு அன்பான வார்த்தையை சொல்லுங்க மனைவிகிட்ட. ஏன் அவங்க மணி அடிக்க முடியாதா, கற்பூரம் ஏற்ற முடியாதா அவங்களால? எல்லாம் தெரியும் பெண்களுக்கு. ஆனால்
கணவர்கள் அந்த ஆன்மீகத்தில் எப்படி ஊன்றி இருக்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பவர்கள் தான் பெண்கள். அருமை, நல்லா சொல்லுங்க. பெண்கள் தான். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆன்மீகத்துல ஆண்கள் தான் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறாங்கன்னு சொல்லி 63 நாயன்மார்கள் எல்லாரையும் பத்தி சொன்னாங்க. ஆனா காரைக்கால் அம்பையாளை பத்தி சொன்னாங்களா முழுமையா? மங்கையர்க்கரசியை பற்றி முழுமையாக சொன்னாங்களா? சொல்லவே கிடையாது. அவர்களுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லி, ஆண்டாள் யாரை மணக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு நம்ம வைகுண்ட ஏகாதசி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பேசுனீங்கன்னா தான் பட்டிமன்றம் கலகலப்பா இருக்கும். நாங்க பேசுனாக்கா கொஞ்சம் தொய்வடையும். இன்னைக்கு யாருடைய திருமண நாள்? யாருடைய திருமண நாளை நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க பொதுமக்களே. உங்கள்கிட்ட அன்பா கேட்கிறேன். நேரம் கருதி இப்போ முக்கியமானது ஒன்று மட்டும் சொல்றேன். இப்போ எல்லா கோயில்களுக்கு போறோம். தாயிற் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இப்போ சொன்னாரு கடைசியாக பேச்சு சென்ற கதிரவன் சார் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, தாயுமானவர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தந்தையானவர்னு சொல்லல சார்? ஏன் சார் தந்தையானவன் சொல்லல? தாயும் ஆனவர்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க? ஆன்மீகத்துல பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஆன்மீகத்துல இருக்கிறது 100% பெண்கள் தான். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு யார் போயிட்டு இருக்காங்க சார்? தன்னுடைய கணவர்மார்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும், எந்த விதமான தொய்வும் ஏற்படக்கூடாது, எங்களுடைய குடும்பத்தினுடைய தலைவன் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு இந்த மார்கழி மாதத்தில் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி என்று 5 நாட்கள் 7 நாட்கள் அன்று ஒற்றைப்படை எண்ணில் விரதம் இருந்து போய்கொண்டு இருப்பவர்கள், ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடியவர்கள் பெண்கள் தான் சார். நீங்க நல்லா பாருங்க. யாராவது கணவன்மார்கள் இப்ப கூட நான் சொல்றேன், ஆன்மீகத்துல ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்களே ஆண்கள், ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட கேட்டாக தெரியும். டீச்சர் போதும். ஆமா, இதை ஒரே கடைசியாக ஒன்று சொல்லிக்கொண்டு நான் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காம ரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா. நடுவர் அவர்களே, உங்களுடைய தீர்ப்பு எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் ஆன்மீக பெண்கள் என்பதை உங்கள் முன் சமர்ப்பித்து எனக்கு வாய்ப்பளித்த அனைவரையும், இதுவரை அமைதி காத்து எனதுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரே ஒரு திருவாரூருக்கு தேரழகு, திருவண்ணாமலைக்கு விளக்கழகு, திருவிருஞ்சிபுரத்துக்கு மதிலழகு, அதே போல் திருமலை குப்பத்திற்கு பெருமாளினுடைய மகர விளக்கு அழகு அழகு என்று கூறி இந்த திருமலைக்குப்பம் மக்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிறைவாய் கிடைக்க பெருமாளை வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். சிக்கலான இடத்துல நடுவர் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழல் நாயக்கர் 2 பேருமே சரியா பேசியிருக்காங்க. எல்லாருமே நீங்க பேனா ஒன்று வச்சிருப்பீங்க, நான் ஒரு பேனா வச்சிருக்கேன். இந்த பேனாவை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, இது தெய்வத்தையே எல்லா மதத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பேனா. எந்த மொழியில் பேசக்கூடியவங்களும் இந்த பேனாவை பயன்படுத்தலாம். ஒரு கவிதை எழுதுகிறார்கள், நீ ஒற்றை நாமம் தரித்திருப்பதால் நீ வைணவனா, ஒரே நாமம். நீ முள் தரித்திருப்பதால் நீ கிறிஸ்தவனா, மூடி என்ற தொப்பி அணிந்திருப்பதால் நீ முஸ்லீமா, ஓ மத நல்லிணக்க நாயகனே நீ அப்படின்னு சொல்லி பேனாவை பத்தி கவிதை எழுது. ஆனா பெண்ணா அப்படின்னு பார்த்தாங்க.
ஒரு மனைவி ஒரு புருஷனோட வாழ்ந்தா எத்தனை வருஷம்? 40 வருஷம். உன் புருஷனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கேட்குறாங்க. ஒத்த வார்த்தை சொல்லிவிட்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை, 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை, அவ்வளோதான். இப்படி நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்திமான், நான் திவ்ய தேசங்களை பற்றி காஞ்சிபுரத்தை பற்றி சொன்ன ஒரே ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் எழுதிய அந்த அத்தனை பாசுரங்களும் எப்படி எழுதினார், யாரால் எழுதினார் அப்படி சொல்லி ஒரு பிடிச்சா திருமங்கை ஆழ்வாரை பற்றி யாரும் படிச்சிருக்க மாட்டேங்க. நீங்க எனக்கு தெரியும், அவர் சோழ நாட்டிலே பிறந்தவர், காஞ்சிபுரத்தில் வந்து வாழ்ந்திருக்கிறார். அவர் சோழ நாட்டில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, பெருமாள் பக்தன். அவர் நல்லா கவனமாக கேட்கணும் இந்த கதையை. அவர் பெருமாள் பக்தர், எப்போ பார்த்தாலும் பெருமாள் 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 தான் சொல்லியிருப்பார். ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்யறாங்கன்னா, பாலாஜி கேட்டால் எல்லா வேலையும் நான் தான் சார் செய்கிறேன்னு. ஆனால் அங்கே வில்லுநாதனை கேட்டால் நான் செய்து 2 வேலை சார், ஒன்று காப்பி கொடு, இன்னொன்று தூங்குறேன், அவ்வளோதான், 2 வார்த்தை. ஆனால் ஒரு பெண் எத்தனை வேலை செய்கிறான்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 108 வேலை செய்கிறான். இது யாருக்கா தெரியுமா? சாணம் தெளிக்கிறதுலேருந்து தூங்க வைக்கிறது, மாமனாருக்கு எல்லாம் கொடுத்து பெண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பெண்கள் எல்லாம் கை தட்டுறாங்க, ஆண்கள் கை தட்டக்கூடாதா? திருமங்கையாளர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எல்லா நிலைகளிலும் பாட்டு பாடக்கூடியவர். அவர் இறைவனுக்கு இறை தொண்டு செய்கிறார். கல்யாண வயசு வந்த தையேந்தில் நடவா கருமம், ஐயேந்தில் நடவா திருமணமும் பயன் தரா. 25 வயசாக கல்யாணம் பண்ணிக்கணும். திருமங்கையாளர் அப்படி இப்படியே பார்க்குறாரு, ஒரு பொண்ணு பார்த்துட்டாரு. அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசை வைக்கிறார் திருமங்கையாளர். அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போடுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் கல்யாணம் பண்ணும்போது தினந்தோறும் 1008 பேருக்கு சாப்பாடு போகணும், தினந்தோறும். சரி, அப்படிதான் போறேன் ஆசையில் ஒத்துக்கிறேன். ஆசை தான் மோகம் 30 மொத்தம் பாலாஜி கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். போயிட்டு கொஞ்ச நாள் ஒரு 3 நாள் சாப்பாடு போட்டார். கையில் காசு இல்லை, அன்னதானம் படி காசு இல்லை. யாருக்கு? திருமங்கையாளருக்கு, சோழ நாட்டில். கனவுல பெருமாள் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ தொண்டை நாட்டுக்கு போய் அங்கே பெருமாளுக்கு சேவை செய்தேன்னா, வரதராஜ பெருமாள் கோயில் சேவை செய்தேன்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பெருமாள் சொல்றாரு. ஏன்னா கையில் வேற காசு இல்லை. அந்த சோழ நாட்டுல மண்ணை வரி கட்டுறாங்க வேற கேட்கறான். இன்கம் டேக்ஸ் போல இப்போ இடி ரைடு வந்துடும். திடீர்னு ஒரு நாள் இரவு சோழ நாட்டுல இருந்து நம்ம தொண்டை நாட்டுக்கு வராரு. யாரு? திருமங்கையாழ்வார். தொண்டை நாட்டில் வந்த உடனே வரதராஜ பெருமாள் கோயிலில் போயிட்டு அப்படியே நிலத்தை அப்படி தோன்றாரு. தங்க கசா வருது. ஆஹா, நமக்கு வாழ்நாள் முழுக்க எது போடலாம். நம்ம பொண்டாட்டி குமுதவெளி சொன்னால தினந்தோறும் 1008 பேர் சாப்பாடு போனாங்க. ரொம்ப ஆசை வந்துடுச்சு. பொற்காசு கிடைச்சிருக்குது. காஞ்சிபுரத்தை விட்டு அவர் போவே இல்லை. தினந்தோறும் 1008 பேர் சாப்பாடு. குமுதவெளி ரொம்ப சந்தோஷம் பொண்டாட்டிக்கு. ஆஹா, நம்ம சொன்னதெல்லாம் செய்யறாரு. யாரு? திருமங்கையாழ்வார். அந்த சோழ நாட்டு மன்னன் பார்க்கறான், பெரிய பணக்காரன் ஆயிட்டான திருமங்கையாழ்வார். எல்லா பாசுரையும் எழுதியிருக்கானே. ஏறத்தாழ 14 கோயில் பாசுரையும் எழுதிய ஒரே ஒரு ஆழ்வார் அப்படின்னு சொன்னா நம்ம மண்ணுல பிறந்தவர். எப்ப திருமலைகுப்தர் என்ன பெருமை அப்படின்னு சொன்னா, பெருமாள் கோயில் மகிமை அப்படின்னு சொல்லி அழகுன்னு சொல்லி நம்முடைய உமா டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகு. காய்களில் வெளிப்புற அழகு மாங்காய், உட்புற அழகு தேங்காய், கனிகளில் வெளிப்புற அழகு ஆப்பிள், உட்புற அழகு பழம், மயில் ஆடும்போது அழகு, குயில் கூவும்போது அழகு, எங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசினாலே அழகு. அப்படி பேசக்கூடிய அந்த பேச்சாளர் பார்க்கும்போது எப்படி சொல்ல முடியும்? ஆனால் தீர்ப்புகளை ஒத்தி பார்க்கும்போது அந்த திருமங்கையாழ்வார் சொல்வது போல மன்னன் பார்க்கிறான். பெரியாள் ஆகிட்டு இருக்கிறேன்னு யார் சொல்ல கேட்டிருக்கான்? திருமங்கையாழ்வார் தன்னுடைய மனைவி குமுதவல்லியுடைய பேச்சை கேட்டதுனால்தான் கணவர் வந்து அங்கே பொற்காசுகள்லாம் கிடைச்சி சாப்பாடு போடுறான். அப்ப அன்னைக்கு இடத்துல திருமங்கையாழ்வாருக்கு யார் உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணு தான். ஆனா அதை வச்சு நான் தீர்ப்பு வழங்கிட முடியுமா அப்படின்னு சொன்னா, பாலாஜி என்னை விடவே மாட்டார். கீழே போனா நாங்கள் பெண்கள் அவ்வளவு இதுவா, ஆண்கள் இதுவா, அப்படி ஒரு கை அப்படி சட்டை அப்படி தூக்கி காட்டுவார். ஆனால் இன்னைக்கு பேச்சாளர் நல்லா பேசியிருக்காங்க. உண்மையாவே அற்புதமான பேச்சு. 1 மணிக்கு நான் கூப்பிடுறேன், 1 மணிக்கு சாப்பிடும்போது கூப்பிடுறேன். உமா டீச்சர் மற்றவங்களா இருந்தா, வாத்தியர்களா இருந்தா, பேச்சாளர் இருந்தா வர முடியாது சார். மோகன் சார் வக்கீல் பார்க்குறாரு என்ன, எப்படி இவர் கூட்டு வருவாரா இல்லையா, சுமதி வக்கீல் வரமாட்டாங்களா, அதுக்கு பதில் என்ன பண்ணுவார், இடம் நிரப்பார். சிவராஜி ராஜா நினைத்தால் எதையும் செய்வான் என்பதுதான் ஒரு உத்தரவாதம். காலையில் ஏறத்தாழ ஒரு 600 மாணவ செல்வங்களுடைய அறிவியல் கண்காட்சியை பார்க்கும்போது அந்த உற்சாகத்தில் திளைத்து போயிட்டு எப்படியாவது திருமலைபுத்து பெருமாள் கோயிலை கண்டார இறைவனை கண்டு நாம் வணங்க வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் போல நாங்கள் வருகை தந்து இந்த பட்டிமன்ற பேச்சுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய இறுதி கட்டத்தில் நான் இருக்கேன். அதுக்கடுத்து பரதநாட்டியம் இருக்கு. நான் நேரத்தை ரொம்ப கடைப்பிடிக்கிறேன். பல நேரத்தில் மேலே ஏற்றான்னா அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, மைக் போடுற மட்டும் தான் இருப்பான், மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நல்ல கூட்டம் இருக்கு. எனக்கு ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன், எப்படியாவது மோகனும் ஏழுமலையும் நம்முடைய முன்னாள் தலைவர் இந்த நிகழ்ச்சியுடைய கொடையாளராக இருக்கக்கூடிய நம்முடைய 2 நண்பர்கள், அவங்க எப்பவுமே இணைப்பிரியாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று மாய மனோகரன், இன்னொன்று வில்வநாதன்.
இவர்களெல்லாம் கோதண்டபாணி இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலுடைய வரலாறை எழுதி அடுத்த ஆண்டு வெளியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா எப்பவுமே ஒரு வரலாறு தான் பேசும். நான் திவ்ய தேசங்களை பற்றி எழுதும்போது எல்லாருமே கண்டுகொண்டு பார்த்தாங்க, எப்படி ஒரு திவ்ய தேசம் பாலாஜி என்னைய பார்த்துட்டு இருக்கு, காஞ்சிபுரத்தில் 14 திவ்ய தேசங்களா அப்படின்னு சொல்லி. ஆண்களா பெண்களா அப்படி போட்டியிடும்போது ஒரு பெண்ணு ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்யற பாலாஜி? 108 வேலை. நான் சொல்ல பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளை எழுதி வச்சிருக்கேன், சாணம் தெளிக்கிறதுலேருந்து தூங்குற வரியா. அந்த மாதிரி இங்கே தினந்தோறும் வழிபாடு செய்வது. காலையில சுப்ரபாத்தை கேட்கும்போது அற்புதமான பாட்டு பாடியிருக்கீங்களே. ஆண்கள் தான் கோயிலில் பூஜை பண்ணுறாங்க. வரவேற்பது சுரேஷிலிருந்து எங்களுக்கு மகிழ்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கூப்பிட்டு வந்தார். முன்பின் தெரியாத நண்பராக இருந்தாலும் இந்த வரவேற்பு தான் மிக முக்கியம். அதுக்கடுத்து விருந்தோம்பல். இதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் தான் வீட்டில் விருந்தோம்பல் செய்வாங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்க்கும்போது ஆண்களே விருந்தோம்பல் செய்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோயிலுடைய வளர்ச்சி மேலோங்க செய்வதற்கு இது 7ஆம் ஆண்டு நினைக்கிறேன். எத்தனாவது ஆண்டு? 7ஆம் ஆண்டு. திருக்குறள் போல 7 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தாலும் எனக்கு தெரிந்து இது 100 ஆண்டு இது நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். கால் நூற்றாண்டு என்று சொல்வது வெள்ளி விழா, 50 ஆண்டு காலம் பொன் விழா, 60 வைர விழா, 75 பவள விழா, 80 முத்து விழா, 100 நூற்றாண்டு விழா. இந்த நூற்றாண்டு விழாவை காண வேண்டும். அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை தந்து நடுவராக இந்த பட்டிமன்ற தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, கோடான கோடி ஆசை. அடுத்த வருடத்தில் நூலை வெளியிடணும். இப்ப ஆண்களா பெண்களா ஆன்மீகத்துல எனக்கு தெரிஞ்சு பார்த்தா தராசு தட்டு போல இது பெருசா அது பெருசா. இந்த பக்கம் பார்க்கிறாங்க இந்த உறவுகள் சேலை உறவுகள், இது வேட்டி உறவுகள். சேலையும் வேட்டி ஒன்னா செஞ்சா நடுவர் அவ்வளவுதான் காலி. அதனால தீர்ப்பை எப்படி வழங்கலாம்னு சொல்லி நானே ரொம்ப சமயோகிதமாக யோசிச்சிருக்கேன். ஏன்னா பல பேர் வக்கீலுங்களா இருக்காங்க. போன ஒரு கேஸ் போட்டு ஏதாவது சிவராஜ்ய உள்ள நீதிமன்றத்துக்கு வரவு செய்ய பண்ண இதுவரைக்கும் எந்த வழக்கம் இதுவரை சீட்டு வாங்காத ஒரு பேச்சாளர் நான் தமிழ்நாட்டில். ஏன்னா அது முக்கியம். பல பேர் மேடையில் பேசும்போது சீட்டு கொடுத்துருவாங்க, அது இல்லைன்னா கேஸ் போட்டுருவாங்க. ஆனால் எந்த சொற்பொழிவில் போனாலும் இதுவரை வழக்குகள் உட்படாத ஒரு பேச்சாளர் என்று சொன்னால் அடியேனும் ஒருவன் இதுக்கு பெருமாள் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்பதுதான் பொருள். ஏன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் பாடணும். ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட பாருங்க, ஓமுன்னு சொல்லுங்க அல்ல பெருமானேன்னு சொல்லுங்க. ஏதாவது வாய் திறந்து பேசணும். பல பேர் வாய் திறக்கவே மாட்டோம், சாப்பிட போட்டு தான் வாய் திறப்போம். அதனால இந்த மாதம் ஒவ்வொரு திங்களை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கோயிலை வணங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேவை செய்யும் போது ஒற்றுமையாக செய்கிறார்கள். ஆனால் ஆண்கள் பெரியவர்களா பெண்கள் பெரியவர்களா ஆன்மீகத்தில் என்று பார்க்கும்போது ஆண்களும் பெரியவர்களே பெண்களும் பெரியவர்களே. 2 கண்கள் சமமாக இருப்பது போல 2 கைகள் சமமாக இருப்பது போல ஆண்களும் பெண்களும் சமமாக இருந்து ஆன்மீகத்தை வளர்க்கிறார்கள் அன்றும் இன்றும் என்று சொல்லி தீர்ப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களுக்கு திரு வில்வநாதன் அவர்கள் சாலை அணிவிப்பார். அடுத்ததாக திரு பாலாஜி அவர்களுக்கு பேராசிரியர் பாலாஜி அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். அடுத்ததாக கதிரவன் ஐயா அவர்களுக்கு ஆண்கள் தான் என்று பேசிய கதிரவன் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்ததாக பெண்கள் தான் ஆன்மீகத்தை பெரிதும் வளர்த்தார்கள் என்று பேசிய திருமதி சித்ரா அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். அடுத்ததாக திருமதி கோமதி அவர்களுக்கு பெண்கள் தான் சிறப்பாக ஆன்மீகத்தை வளர்த்தார்கள் என்று பேசிய கோமதி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படும்.